ஃபேன் வார்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபேன் வெர்சஸ் அந்த ஆக்டருக்கே வார் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் மன்றத்தை கலைத்ததே ரசிகர்களுடைய அட்ராசிட்டி தான். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மன்றத்தை கலைச்சு. இப்பவும் அப்படியே இருக்கு அப்படின்னா ஒரு வருத்தம் வரதானே செய்யும். நம்மளால ஏற்றுக்க முடியல. ஒரு சரியான விஷயத்தை தானே சொல்றாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சண்டை போடுறீங்க? ஒரு இடத்துல கூட்டமா போய் அங்க ரஷ் பண்ணும்போது வண்டிகள் சேதப்படலாம். ஒரு சிலர் ஒரு வீடியோ சிலர் சொல்லும் போது கூட பெனால்ட்டி வரைக்கும் கூட போகும் அவருடைய இதுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. துபாய் போன்ற நாடுகளில் நீங்க கார் அப்படி லேசா ஒரு குண்டூசி அளவுக்கு ஸ்கிராச் பண்ணா கூட பெரிய அளவு ஃபைன் போட்டுருவாங்க. வர்ற ரசிகர்கள் ஏதோ ஒரு கார்ல இடிச்சு அல்லது எதையும் ஸ்கிராச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைன் நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்யறது தானே அவருக்கு காட்டுகிற நன்றி. நிஜமா அஜித்தை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் போய் அஜித் அவர்களை சந்திச்சிருந்தாரு. இல்ல, ஒரு பக்கம் அவங்களுடைய பேச்சுல நியாயம் இருக்கு. ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் நம்மளை அடிக்கிறாங்க, இதை சரி பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை சிவகார்த்திகேயனுக்கு வந்துருச்சு. அப்போ அஜித் ரசிகர்கள்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் நடந்துக்கிட்டாரு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது மறுபடியும் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்கும்போது ஃபேன் வார்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபேன் வெர்சஸ் அந்த ஆக்டருக்கே வார் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அஜித் சார் அவர்களுடைய ஃபேனுக்கும் அஜித் அவர்களுக்குமான வார் மாதிரி போயிட்டே இருக்குது. நேற்றும் பார்க்கும்போது பிஹேவ் யுவர் செல்ஃப்னு அவர் சொன்ன வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. ஒரு சிலர் அந்த இடத்துல அவங்க பண்ணதுக்கான ரியாக்ஷன் தான் இதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் அவர் ஏன் இப்படி சொல்கிறாருங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் மன்றத்தை கலைத்ததே ரசிகர்களுடைய அட்ராசிட்டி தான். அவங்க அவங்கள முடிந்த அளவுக்கு அவர் சரி பண்ணணும்னு நினச்சாரு. எவ்வளோ முயற்சி பண்ணார், அது எதுக்குமே அவங்க உடன்படலை. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ரைட்டு இவங்களோட நம்மளால் போராட முடியாதுன்னு தான் மன்றத்தை கலைக்கிறேன்னு அறிவித்தார். அன்னைக்கு அவர் என்ன நினச்சாரோ அது கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவர் மன்றத்தை கலைச்சி. இப்போவும் அப்படியே இருக்குது அப்படின்னா ஒரு வருத்தம் வரதானே செய்யும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான். அவர் கோவப்பட்டதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. என்னுடைய ரசிகர்கள் ஒரு டிக்னிட்டியோடு இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்க முடியும் இல்லையா? அவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். இன்னொன்று, அதுவும் வெளிநாடு. இப்போ தமிழ்நாடுனா கூட பல்வேறு விதமான ரசிகர்கள் இருப்பாங்க. இங்கே எந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்குது, அவங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் அங்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடுகளோடு இயங்குகிற நகரம் அதெல்லாம். ஸோ அங்கே ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா கெட்ட பேர் அஜித்துக்கு தான் வரும். அப்போ அவர் அவங்கள சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, கோவப்படுறாரு. அதை எல்லாரும் அஜித் ரசிகனாக இருந்தால் கூட நான் அஜித்தை விமர்சிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புறத நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஒரு சரியான விஷயத்தை தானே சொல்கிறாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க? ஆனால் அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸே இது முன்னாடியும் நடந்தது. ஆடு நடித்த போது கேள்விகள் கேட்டாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க இது சரியான கேள்வி தான்ப்பா, பரவாயில்ல, ஒரு ஃபேனாக கேட்குறது சரி. பட் ஒரு இடத்துல கூட்டமாக போய் அங்கே ரஷ் பண்ணும்போது வண்டிகள் சேதப்படலாம். ஒரு சிலர் ஒரு வீடியோ சிலர் சொல்லும் போது கூட பெனால்ட்டி வரைக்கும் கூட போகும் அவருடைய இதுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல அவர் கோவப்பட்டது நியாயம் தானே? ஆமாங்க. இப்போ துபாய் போன்ற நாடுகளில் நீங்கள் கார் அப்படி லேசாக ஒரு குண்டூசி அளவுக்கு ஸ்க்ராச் பண்ணால் கூட பெரிய அளவு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் ரொம்ப அந்த கார் ஓட்டுக்கிறவர் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அங்கே கவர்மெண்ட் ரூலே தனி. நீங்கள் அங்கே போயெல்லாம் இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் ஆட்டம் காமிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வர்ற ரசிகர்கள் ஏதோ ஒரு காரில் இடித்து அல்லது எதையும் ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைன் அந்த ரசிகரை பிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அஜித்துக்கு தான் சேரும். ஸோ அந்த சிக்கல் இருக்குது. உங்களை பார்க்க வந்தவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலம் ஏன்னா அந்த ஆட்டோ ட்ராமில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவரே அவர் தான். அப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பு அவருக்கு தான். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுத்துகிற அளவுக்கு ரசிகர்கள் நடந்துக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை அவங்க தவிர்க்கணும். இப்போ நான் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்கிறது தானே அவருக்கு காட்டுகிற நன்றி, அவருக்கு காட்டுகிற அன்பு. நீங்கள் அங்கே நான் என்ன மாதிரி தான் இருப்பேன், நீ எனக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கிறது எப்படி ஒத்துக்க முடியும்னு தெரியல. நிஜமாக அஜித்தை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் ஒரு சனிக்கிழமை பார்க்கும்போது நிறையா பேர் அவரோட இருக்கிற வீடியோவை பார்த்துருந்தாங்க. ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் வந்தவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தார். டக்குன்னு அடுத்த நாளே இன்னும் கூட்டம் அலைமோத முடியாத கூட்டம் ஆயிடுச்சு. பிரச்சனை அந்த கூட்டம் தானா, அதை ஹேண்டில் பண்ண முடியாது தானே? ஹேண்டில் பண்ணுற கூட்டம் தாங்க அது. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா,
ரொம்ப ரிஸ்கியான ஒரு விளையாட்டு அது. காரில் உட்கார்றாரு, அவரே அஜித்தே சொன்ன மாதிரி அடுத்த 10வது நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டை அவர் மேற்கொள்கிறார். அது அவருடைய சொந்த விருப்பம் பண்ணுறாரு. அவ்வளவும் பண்ணிவிட்டு நானே பலமுறை அஜித்தை விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி நான் பேசுகிறேன். அவ்வளவு ரிஸ்க்கான ஒரு கிரவுண்டில் போய் அவர் வந்து சுற்றி வந்து நிறுத்துறாரு. ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறது அடுத்த விஷயம். எவ்வளோ மனுஷனுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஆமாம் இல்லையா? ஒரு பக்கம் ஜெயிக்கணுங்கிற டென்ஷன், இன்னொரு பக்கம் ஆபத்து இல்லாமல் இந்த காரை ஓட்டணுங்கிறது, இன்னொன்று ஏற்கனவே 2-3 முறை விபத்தை சந்தித்தவர் வந்து திரும்ப அந்த காரில் போய் உட்காந்தா ஒரு பதட்டம் ஜாஸ்தியாகும். இது அஜித்துங்கிறதுனால அது மறுபடியும் அதை செய்கிறாரு. இப்போ நம்மளாம் செய்ய மாட்டோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த தெருவுக்குள்ளே போக மாட்டோம் நம்ம. ஆமாம் இந்த தெருவில் தான்டா எனக்கு நேற்று நடந்து சொல்லி வேற காட்டுவோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, எதுக்கு அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அப்படின்னு நினச்சி வேற ஒரு தெருவை சுற்றிட்டு போகிற வழக்கமெல்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ அதே களத்தில் அதே காரில் அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறாருங்கும்போது எவ்வளவு டென்ஷன் அந்த மண்டைக்குள்ளே இருக்கும். அப்போ அவர் வரும்பொழுது ஒரு 500 பேர் நிற்கிறாங்கன்னா அவ்வளோத்தையும் மறந்துட்டு தான் அவங்க கூட அவர் ஃபோட்டோ எடுக்கிறார். அப்போ இவங்க அவரை புரிஞ்சுக்கணும்ல. மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ அது வேறு, அவருடைய ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும்ல. அங்கே வந்து அவரை மேலும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒன்று செய்யும் பொழுது அவர் கோவப்படுறதுல தவறே இல்லையே. அதை இவ்வளோ தூரம் அவங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் போய் அஜித் அவர்களை சந்திச்சிருந்தார். அந்த ஃபோட்டோ வந்து இணையத்தில் வந்து மிக வேகமாக பரவிச்சு. காரணம் வந்து ரீசெண்ட் டைம்ஸாக விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து நிறையா விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து அவர் அஜித் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டா இருப்பாங்கிற ஒரு பேச்சும் எழுந்தது. எது நடந்தாலும் இப்படி ஒரு பேச்சு எழுது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பேச்சில் நியாயம் இருக்குது. ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் நம்மளை அடிக்கிறாங்க, இதை சரி பண்ணவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை சிவகார்த்திகேயனுக்கு வந்துருச்சு. அப்போ அஜித் ரசிகர்கள்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன். ஒரு விஷயம் செஞ்சாருன்னா இதுக்கு பின்னால் என்ன நடக்கும், எப்படி வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் செய்வார். ஸோ அதன் காரணமாக இது நடந்ததுன்னு ஒரு பக்கம் நம்பினாலும், இன்னொரு பக்கம் அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ அவரை கூப்பிடுறாரு வாங்கன்னு, நீங்கள் மறுக்க முடியுமா? இன்னொன்று, அஜித்து இருக்கிற ஹைட்டுக்கு அவரெல்லாம் வந்து அவர் உயரத்தில் இருக்கும்போது இவர் எவ்வளோ ரசிச்சிருப்பார் சிவகார்த்திகேயன். ஆமாம். ஒரு சாதாரண ஒரு தொகுப்பாளராக இருந்திருப்பார், அல்லது அதுக்கும் முன்னாடியிலேருந்தே கூட அஜித்தை ரசிச்சிருக்கலாம். அவர் வந்து இன்றைக்கி அஜித்தோட ஒரு நட்பு பாராட்டுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அந்த பழைய பிரமிப்போடு தான் அவர் அணுகுவார் அஜித்தை. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்றாரு வாங்கன்னு, ஒரு டின்னர் சாப்பிட்லான்னு உட்காடுறாங்க, ஃபேமிலியோடு பழகுறாங்க. இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதை தாண்டி துபாய்க்கு போன அஜித் வந்து வாங்கலாம் ஃப்ரீயாக இருந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம். அப்போ அவர் போகிறதில்ல, தப்பு இல்லை. 2 பலன் இதில். ஒரு புறம் வந்து அவருடைய ஆத்மார்த்தமான ஒரு ஹீரோவோட அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்காருங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து விஜய் ரசிகர்கள்ட்டேருந்து தன்னை காப்பாற்றுகிற ஒரு யுக்தியாகவும் இதை எடுத்துக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா ஒரு கொஸ்டினாகவும் எல்லாருக்கும் அமைஞ்சது. இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு அவர்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து இப்போ தான் மங்காத்தா ரீரிலீஸ் ஆச்சு, இவர் போய் சந்திச்சிருக்காரு. என்னதான் அழைப்பு விடுத்து போயிருந்தாலுமே அந்த ஒரு அவர் போட்டிருந்த பாடலாக இருக்கட்டும், அதுக்காக அவர் போட்டு சூஸ் பண்ணி இந்த சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கேள்வி எழுப்பிச்சு. மேபி மங்காத்தா 2 இருக்குமா, இல்லை ஏதாவது பேசியிருப்பாங்களாங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மங்காத்தா 2 என்றைக்கோ வந்திருக்கணுங்க. ஆக்சுவலாக அதை வந்து கெடுத்துக்கிட்டதே வெங்கட் பிரபு தான். ஓகே. ஆக்சுவலாக அஜித்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்கன்னா செய்யாமல் இருந்துடணும், இல்லைனா அவர் ரொம்ப கோவிச்சுப்பார். அது அவருடைய பேசிக் குணம். இப்போ வெங்கட் பிரபு வந்து அஜித்தை ஒரு முறை சந்திக்கும் பொழுது அப்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அஜித் சொன்னாராம் இந்த ஃபோட்டோவை இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. வெளியில் வந்து உடனே போட்டார் அந்த ஃபோட்டோவை. அதில் வந்து அவருக்கு பெரிய கோபம். ஸோ அதன் காரணமாக தான் அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபுவோடு சேர்ந்து படம் பண்ணுகிற வாய்ப்புகள்லாம் வரும்பொழுது அதை வேண்டான்னு அவர் தவிர்த்தார். ஓகே. அவர் ஒரு சின்ன இதுக்கெல்லாமா ஒரு மனுஷன் கோச்சிப்பான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபப்படுகிற ஒரு நபர் தான் அவர். ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து மங்காத்தா 2ங்கிறது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேரும் பழைய இதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ அடிக்கடி வந்து வெங்கட் பிரபு அஜித்தை சந்திக்கிறார். ஒருவேளை இருக்கலாம், இதுக்கப்புறம் வேணால் அந்த ப்ராஜெக்ட் அவங்க எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.